உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் அமர்ந்திருப்பது, இந்த மேடையில் நேரத்தை நான் பகிர்ந்து கொண்டிருப்பது எனக்கு மிக சந்தோஷமான விஷயம். அது ஒரு சபைக்கான சொல்லோடலாக இல்லாமல் வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நூலகத்தில் கல்கி, அமுது சுரபி இந்த புத்தகங்கள்லாம் வரும்போது ஓவியம் வரைந்து பழகுவதற்கு என்னுடைய ஓவிய ஆசிரியர் அட்டைப்படங்கள், கல்கியில் வந்த அல்லது அமுது சுரபியில் வந்த அட்டைப்படங்கள் ஒரு தொகுத்து வச்சிருப்பார். அதைத்தான் எனக்கு கொடுப்பார். அதே போல் அமுத சுரபியில் உள்ள வந்த நிறைய ஓவியங்களையும் அவர் தொகுத்து வச்சு எனக்கு வரைஞ்சி பழகிறது கொடுத்தார். நான் 8th 9th 10th படிக்கும் போதெல்லாம் அந்த ஓவியங்களை நான் வரைந்து பழகினேன். அப்படி வரைந்து பழகிய ஓவியங்களினுடைய தொடர்ச்சியாக நானே தேடி போய் ஜெயராஜ் சார், மற்றவங்க மாருதி இப்படி தொடர்ச்சியாக மற்ற ஓவியர்களை நான் தேடி போனேன். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் ஓவியர் யாருன்னே தெரியாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஓவியங்கள், அந்த ஓவியர் தான் இன்னைக்கு நான் மேடையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது மேடையோட பகிர்ந்துக்கிட்டேன்னு சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. சில சம்பவங்கள் வாழ்க்கையோட தொடர்பு படுத்தும் போது அதனுடைய அடர்த்தி ரொம்ப முக்கியமா இருக்குது, உணர்வு ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் இன்னைக்கு அப்படியே சின்ன வயசுக்கு போயிட்ட மாதிரியே இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா பல ஓவியர்கள் நான் வரைஞ்சு பழகினேன்னு சொன்னேன் இல்லையா. நான் சென்னைக்கு பேனர் ஆர்டிஸ்டாக மாறி ஆனந்த் தியேட்டருக்கு போகும்போது மாதவன் ஐயா அவர்களுடைய ஓவியங்கள் எல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். அவர்களுடைய 100ஆண்டு விழா ஒன்று நடந்தது. அவங்க நான் முதலில் இந்த மேடையில் இல்லாமல் நம்ம அமுதன் ஐயா அங்கதான் சந்திக்கிறேன். அங்கே அவரை மட்டும் இல்லை, ஜெயராஜ் சார், ராமு, மாருதி சார், மணியம் செல்வம், இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓவியர்களும் அந்த மேடையில் இருந்தாங்க. கோபாலண்ணனும் அந்த மேடையில் இருந்தாங்க. அந்த ஒரு புகைப்படம், மிக அருமையான புகைப்படம் எனக்கு ஒன்று கிடைச்சது. நம்ம சிறு வயதில் பார்த்து பிரமிச்சு, யாரை பார்த்து கையை பிடிச்சிக்கிட்டு வரைஞ்சு பிரமிச்சு நின்னமோ அவர்கள் அனைவரையும் அந்த மேடையில் நான் அமர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காலம் எனக்கு கொடுத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் இந்த மேடையில் கொடுத்து நான் தனிப்பட்ட முறையில் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. 2வது, சின்னக்குத்தீசி ஐயா. எனக்கு அவரை ஆரம்ப காலத்திலிருந்து தெரியாது. சென்னைக்கு வந்துட்ட பிறகு சோலைக்குயில்னு ஒரு படம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய இயக்குனர் மயிலாப்பூரில் தங்கியிருக்கார். ட்ரிபிளிகேன் ஏரியா, அந்த மயிலாப்பூர் மேன்ஷனில் தான் தங்கியிருக்கார். அப்போ நான் தேனாம்பேட்டையிலேருந்து அடிக்கடி அங்கே போய் வருவேன். போய் வர்ற சந்தர்ப்பங்கள் அமையும் போதெல்லாம் ஜனநாதன், இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டான். அந்த ஜனநாதன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணா, சின்னக்குத்தூசி ஐயாவுடைய அறைக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போனான். அப்போ அழைச்சிக்கிட்டு போகும்போது எனக்கு சின்னக்குத்தூசி ஐயாவுடைய புத்தகங்களோ அவ்வளோதான், அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போன பிறகுதான் தெரியும், ஒரு சின்ன அறையில், இன்னைக்கு நான் வீடியோவில் பார்த்தேன் இல்லையா, இதே அறை, புத்தகங்களுக்கு இடையில அவர் அமர்ந்து பேசினது இன்னைக்கு எனக்கு அப்படியே ஞாபகத்தில் திருப்பி ஒடியாருது. அதனுடைய தொடர்ச்சியா அண்ணல் தங்கோ அவர்களுடைய பெயரன் தமிழ்ச்செல்வன், அருள் செல்வன், அவர் எனக்கு சின்னக்குத்தீசியாவுடைய தொடர்ச்சியா பல சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருவார். புத்தகங்கள் பலதை கொடுத்துருக்காரு. அதை படிக்க அவர் மேல பெரிய மரியாதையும், நம்ம ஒரு தேடல் மூலம் அவருக்கு எனக்குள்ள ஒரு பெரிய அன்பையும் எனக்கு தந்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு மேடையில் வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறை எனக்கு புத்தகங்கள் மூலம் தந்து அறிமுகமான திருநாவுக்கரசு ஐயாவும் சரி, காமராஜர் அவர்களுடைய புகைப்படத்துக்காகவே நான் அந்த மிகப்பெரிய ஆவணம் அது. நான் கோபண்ணா அவர்கள் நல்லா நேரில் சந்திச்சது ரொம்ப குறைவு, மேடையை பகிர்ந்துட்டது ரொம்ப குறைவு. ஆனால் புத்தகங்களின் மூலம் மிகப்பெரிய ஆளுமைகளை, சின்னக்குத்தீசி ஐயாவா இருக்கட்டும் அல்லது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளாக இருக்கட்டும், எல்லாரையும் புத்தகங்கள் வழியாகத்தான் நான் தெரிஞ்சு முன்னையும் எனக்கு ஒரு பழக்கமான நபர்களாக எல்லாரையும் அறிமுகமாக இருக்காங்க. அப்படி இந்த மேடை எனக்கு முன்னாலேயே பழகி ரொம்ப நாள், நீண்ட நாள் அவர்களோடு நான் உரையாடியது போல ஒரு உணர்வை தந்த மேடையாக இருக்கு.
இங்க சின்ன குத்தூசி ஐயா அவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி, இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பொதுவா டாக்குமெண்ட்ரி என்பது வந்து திரைப்படங்களை மட்டுமே நாம பார்த்து பழகி இருக்கோம். டாக்குமெண்ட்ரி வந்து உலகளவியல் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. இங்க ரொம்ப குறைவாகத்தான் அது வந்து சென்றடையுது. அந்த விதத்துல ஒரு நல்ல முன்னெடுப்பை செஞ்சதுல நம்ம சகோதரர் நக்கீரன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. வீரப்பன் சமீபத்துடைய தொடர் ஒரு அருமையான டாக்குமெண்ட்ரியான ஒரு பதிவை எளிய மனிதர்கள்ட்ட கொண்டு சேர்த்திருக்கு, அந்த உணர்வை தந்திருக்கு. அதனால எதிர்காலத்தில் டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ முன்னாடி அடித்தளம் அமைத்து கொடுத்த பெருமை சகோதரருக்கு சேரும். அதனுடைய தொடர்ச்சியா இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு சிறு வயதில் இருந்து அதில் ஓவியம் வரைந்த சியாமு கூட என்னுடைய அன்புகள் அங்க சிறு வயதில் இருந்து அந்த டாக்குமெண்ட்ரியை அழகா முன்னெடுத்து கொண்டு வந்து ஒரு வயதான இருவர், இவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கார், எதிரில் ஒரு வயதானவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்துட்டு என்னால் எழுந்திருக்க முடியலையேன்னு அவர் கவலையோட சொல்லிட்டு அந்த இரு நட்புகளையும் அதை தாண்டி அவர் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாரு பாருங்க. உண்மையிலுமே எனக்கு வந்து வயதா அல்லது என்னன்னு எனக்கு தெரியல, கண்ணீர் கோர்த்துருச்சுங்க. அந்த அந்த நிகழ்வு, அந்த இடம் டக்குன்னு கண்ணில் என்னால் தாங்க முடியல, அப்படியே கோர்த்து ஒடியாந்து நிற்கிது. என்ன ஒரு அழகான ஒரு நிகழ்வு. அன்பழகன் பேராசிரியருக்கும் கலைஞருக்கும் உள்ள உறவு இருக்கு இல்லையா, நட்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பெருசாகவே நினச்சிக்கிட்டு இருப்பேன். இன்னொரு புறம் பார்த்தா இந்த வீடியோ பார்க்கும்போது கலைஞர் மேலேயும் எனக்கு பெரிய மரியாதை வருது. எந்த துறை எடுத்தாலும் அது ஒரு நடிகர்களோட போனா, இயக்குநர்களோட போனா, அரசியல்வாதிகளோட போனா, ஒரு வெவ்வேறு தளங்களில் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதராக, நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மனிதராக இருந்திருக்காரு. கலைஞர் பேசும்போது சொல்றாரு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில ரொம்ப இடர்பாடுகள் கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது நான் நேராக முரசொலிக்கு போவேன், எழுதுறது படிக்கிறதுக்காகலாம் இல்லை, சின்ன குத்தியோட போகும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவர் வந்து அந்த முத்தம் கொடுத்த அந்த நிகழ்வுக்கு யோசிக்கும் போது நிறைய மனிதர்கள் நிறைய ஒரு சாதனையாளர்களையும் இந்த வாழ்க்கையில வந்து நிறைய நட்புகளும் அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. இந்த தலைமுறையில் அந்த நட்புகளும் அந்த இது போல உதாரணங்களை எடுத்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையுமா, இந்த தலைமுறையில் இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. இப்போ இதே மேடையில் பாருங்க, ஐயா திருநாவுக்கரசு ஐயா பேசுறாரு, சிறு வயதிலிருந்து அமுதோன் அவர்களுடைய அறைக்கு போனதிலிருந்து அவ்வளவு சூராசியமாக அந்த மேடையில் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். கோபண்ணா சகோதரர் அவர்கள் பேசும்போது கூட அந்த அனுபவத்தை திருப்பி எல்லாம் சூராசியமா பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி சூராசியப்படுத்தி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை சூழ்நிலையில வந்து அரசியல், கலை, இலக்கியம் போன்ற இடங்கள்ல சந்தர்ப்பங்கள் அமையுமா தெரியல. ஆனா இந்த மேடை எனக்கு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்க்கை கொடுத்துருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்களோட இருக்கேங்கிறத நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அந்த நேரத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு என்னுடைய அன்புகள். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.